நிறைச்சிருக்கணுமா? ஆண்டவருக்குள்ள நிறைச்சிருக்கணும், விசுவாசத்துக்குள்ள நிறைச்சிருக்கணும், ஜெபத்துல நிறைச்சிருக்கணும், தேவனை தேடுறதுல நிறைச்சிருக்கணும், வேதத்தை வாசிக்கிறதுல நிறைச்சிருக்கணும், உபவாசம் பண்றதை நிறைச்சிருக்கணும். ஒரு நிலை இருக்கணும் ஒரு மனுஷனுடைய சிந்தனையில. தேவ பிள்ளைகளே, மனுஷனுடைய சிந்தனை நிலையாவே இருக்க மாட்டாங்க, அடிக்கடிக்கு மாறுகிற குணம் உள்ள ஆட்கள் இருப்பாங்க. ஆனா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாறுகிற குணம் இருக்கிறவங்களா நீங்க இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு முடிவு, நாளைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க, இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க, நாளைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க, யாரெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவங்களா இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்வீங்கடா? ஆமென், ஹல்லேலூயா. நிலையாய் நிலைத்திருக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு அந்த நிலையான எண்ணம் இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்டாண்டர்டான நினைவு இருக்காது. காலைல ஒன்று யோசிப்பாங்க, சாயந்தரம் ஒன்று யோசிப்பாங்க. ஒரு ஆமென் சொல்வீங்கடா? ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சுங்க, எங்கள் அக்கா ஒருத்தர் இருக்கிறாங்க.